த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஸ்கிரிப்டட் வெர்சஸ் அன்ஸ்கிரிப்டட் இன் ஸ்போர்ட்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தா, சிம்பிளா சொல்லணும்னா காசுக்காக சுயமரியாதையும் ஸ்கில்லையும் இழக்கிற ஒருத்தன், அதே மாதிரி சுயமரியாதைக்காக காசையே இழக்கிற இன்னொருத்தன். ரெண்டு பேத்துக்கு இருக்கிற வித்தியாசம் என்னன்னா, இப்போ ஒரு விஷயத்துல நம்ம என்னதான் மாஸ்டரா இருந்தாலும் இல்ல வந்துட்டு லெஜண்டா இருந்தாலும் காசுக்காக நம்ம ஸ்கில்லையும் நம்மளோட செல்ஃப் ரெஸ்பெக்டையும் விட்டு கொடுத்துட்டோம்னா இந்த உலகம் நம்மள ஜோக்கரா தான் பார்க்கும். இன்னொரு கேஸ் என்னன்னா, அதே மாதிரி காசுக்காக நம்ம ஸ்கில்லையும் நம்மளோட செல்ஃப் ரெஸ்பெக்டையும் விட்டு கொடுக்கணும்னா இந்த உலகம் நம்மள ஹீரோவா பார்க்கும். த டிஃபரன்ஸ் பிட்வீன் போத் ஆஃப் தெம் இதுதான் மேட்ரு. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ ரீசெண்டாக லாஸ்ட் 2 இயர்ஸ் நடந்த பெஸ்ட் 2 பாக்ஸிங் மேட்சை பற்றி பார்க்கலாம். என்னன்னு பார்த்தா, ஜேக் பாலுக்கும் மைக் டைசன் தி லெஜண்ட் அவங்க 2 பேருக்கு நடந்த ஃபைட்டில் வந்துட்டு அது ஸ்கிரிப்ட்னு ஊர்வலத்துக்கே தெரியும். மைக் டைசன் நினைச்சாருன்னா ஜெய்க் பாலை 2 ரவுண்ட்ல வந்துட்டு அடிச்சு நாக் அவுட் பண்ணிடலாம். ஆனா காசுக்காக ஆசைப்பட்டு மரியாதையை இழந்துட்டாரு. அதனால உலகமே வந்துட்டு அந்த ஆளு காசுக்கு ஆசை பிடிச்சவன் அப்படின்னு சொல்லிட்டு ஜோக்கர்னு சொல்லி கலாய்ச்சி விட்டாங்க. அதே மாதிரி இன்னொரு ஃபைட் என்னன்னு பார்த்தா ரீசெண்டா நடந்தது. அதே ஜேக் பால் வெர்சஸ் ஆண்டனி ஜோஸ்வா இவங்க 2 பேருக்கு நடந்த ஃபைட்ல வந்துட்டு அவன் ப்ரொஃபஷனல் ஃபைட்டர்னு நிரூபிச்சிட்டான். அடிச்சு வாயை உடச்சு உட்கார வச்சிருவான். திஸ் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஸ்கிரிப்டட் வெர்சஸ் அன்ஸ்கிரிப்டட். வென் இட் கம்ஸ் டு யுவர் செல்ஃப் ரெஸ்பெக்ட் ஆர் ஸ்கில்னு வந்துச்சுன்னா ப்ரையாரிட்டைஸ் பண்ண வேண்டியது நம்ம வந்துட்டு மணியே கிடையாது, நம்மளோட ஸ்கில்லையும் நம்மளோட செல்ஃப் ரெஸ்பெக்டும் தான். ஸோ நம்ம லைஃப்ல வந்துட்டு இதைத்தான் நம்ம வந்துட்டு ஃபாலோ பண்ணணும்.